Welcome to Nursing Skill Channel. I am Kalayarisi, Master of Science in Community Health Nursing Department. ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2025 நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்காக சில ஹெல்த்துக்கு டிப்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆரோக்கியமான குறிப்புகளை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னால் இது வந்து உலக சுகாதார அமைப்பு, அப்படி இல்லைன்னா வந்து உலக சுகாதார நிறுவனம்னு சொல்லுவாங்க. இது ஐக்கிய நாடுகள் கீழே வந்து இயங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிறுவனம். ஸோ இவங்க வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக வந்து சில நல்ல குறிப்புகளை வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்பவும் வந்து ஆரோக்கியமான உணவை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான உணவுன்னு சொன்னால் அதில் வந்து புரத சத்து இருக்கணும், மாவு சத்து இருக்கணும், வைட்டமின் இருக்கணும், மற்ற தாது உப்புக்கள் இருக்கணும், நார் சத்து இருக்கணும். எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்த சமநிலை உணவு தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை வந்து எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து நோய்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமற்ற உணவுன்னு சொன்னால் வந்து துரித உணவுகள் எடுத்துக்கிறது, ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கிறது, இது மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அது நோய்களை வந்து அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரோக்கியமாக உணவு எடுக்கும்போது நமக்கு வந்து எந்த வகையான நோய்களும் வந்து வராமல் நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, குறைவான அளவுக்கு தான் சால்ட் எடுத்துக்கணும், குறைவான அளவுக்கு தான் வந்து சுகர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான அளவுக்கு நம்ம சால்ட் எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பை வந்து அதிகமாக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது நோய்களை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து இரத்த கொதிப்பு போன்ற நோய்களை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போதும் வந்து தேவையான அளவுக்கு தான் வந்து சால்ட் வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. தேவையான அளவுக்கு மற்றும் குறைவான அளவுக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, சுகர் வந்து நம்ம எப்போதும் வந்து குறைவாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைவான அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொன்னால் அது வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலில் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது நோய்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் வந்து என்னென்ன நோய்களை ஏற்படுத்துது, நம்ம அதிகமாக